தூங்கி எந்திரிச்சு எழுந்திருக்கும்போது ஒரு பயங்கரமான அயற்சி அல்லது ஒரு சோம்பல் இருக்குது, பெரிய அளவில் சோம்பல் இருக்குது, அந்த டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது எப்படி சரி செய்கிறது? அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? முதல்ல தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் வருதுன்னா உங்களுடைய தைராய்டு குறைவாக இருக்கலாம். அதான் ரொம்ப காமன். மற்ற சர்க்கரை ரத்த கொதிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனால் டயர்டாக இருக்குது அப்படின்னா ராத்திரி நல்லா தூங்குறீங்களான்னு பார்க்கணும். இரவு தூக்கம் என்பது வந்து ஒரு கொரட்டை விட்டு தூங்குறேன் சார்னா கொரட்டை விட்டு தூங்குனீங்கனாலே நீங்கள் நல்லா தூங்கலைன்னு அர்த்தம். கொரட்டை வந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஆழ் தூக்கம் வராது. அந்த ஆழ்நிலை தூக்கம் வரல அப்படின்னா பகலில் கொட்டாவியாக வரும். 11 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாத இல்லை அவ்வளோ ஒட்டி கொள்ள முடியாத ஒரு விஷயம் உரையாடல் நடக்குதுன்னா தன்னை மீறி கொட்டாவியாக விட்டுட்ருப்பீங்க. சில நேரத்தில் அப்படி இரவு சரியாக தூங்காதவங்க பைக்கில் போகும்போது பைக்லேயே தூங்கி விபத்து நடந்ததெல்லாம் நிறையா இருக்குது, வாகனங்களில் நடந்தது நிறையா இருக்குது. ஸோ அதனால் தூக்கம் சரியாக இருக்கா அப்படிங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா தூக்கம் சரியாக இல்லையா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஏதாவது பிழை இருந்தால் அதை சரி செய்யணும். எங்கள் இதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி காலை எழுந்த உடனே முதல்ல உற்சாகம் கொடுக்குறது நாங்கள் சாப்பிட சொல்கிறது இஞ்சி தேன். 2 துண்டு, சின்ன துண்டு இஞ்சி தேனில் முக்கி ஊர்ன, அதாவது ஒரு 50 கிராம் இஞ்சி துண்டை நல்லா மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் தேனில் போட்டு ஊற வச்சுக்கணும். காலையில் அந்த 1/2 ஸ்பூன் தேன் வித் இஞ்சி எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய உற்சாகம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மத்தியானத்தில் ஒரு பிஞ்சு சுக்கு நெய்யோடு போட்டுக்கணும். அப்புறம் மாலை இந்த வெயில் காலத்தில் சுக்கு சாப்பிடலாம் நெய்யோட, அதான் அனுபானம்னு சொல்கிறது. ஒரு பிஞ்சு சுக்கை ஒரு கொஞ்சம் அனுபானம் நெய்யில் போட்டு எடுத்து சாதத்தில் உருட்டி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இரவில் வந்து கடுக்காய் பொடி 1/2 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிடணும். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இப்படி நம்ம அந்த இதை எடுத்தோன்னா அதுவும் வந்து ஒரு உற்சாகத்தை, காலையில் ஒரு எனர்ஜெட்டிக்காக, நீங்கள் கேட்டதாக தானே எனர்ஜியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளணும். மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் 2 தடவை பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அதீத உற்சாகத்தை கொடுக்கும்.